டிஎன்ஏ வந்து கருவுல காணப்படுற கருவுல காணப்படுறதால நாங்க அதுக்கு கருவில் காணப்படும் சொல்லி பிரேக் எடுக்கல கரு அமிலம் வந்து போடும். கரு அமிலம் வந்து சொன்னா அது வந்து என்ன டிஎன்ஏ. சரியா? அடுத்தது வந்து கடத்தல் ஊடகம். கடத்தல்னு சொன்னா நம்ம உடம்புல சில பதார்த்தங்களை கடத்துறதுக்கு கடத்தல் ஊடகமா தொழிற்படுது. நம்மளோட பிரதானமா உடல்ல காணப்படுற கடத்தல் ஊடகம் என்ன? அப்ப இரும்பட்டு போட்டு ஈனாவா மார்க் பண்ணி இளம் இலைகள்ல வெண்பச்சைன்னு. சரி, அப்ப இதுல வந்து நியூக்ளிக் அமிலத்துல நியூக்ளிக் அமிலம் ஒரு பல்வகதியம். அதுல வந்து ஒரு பகுதியம் வந்து நியூக்ளியோரைடு. நியூக்ளியோரைடு நிறைய சேர்ந்து உருவாகிறது தான் நியூக்ளிக் அமிலம். சரி, நியூக்ளிக் அமிலத்துல ரெண்டு இருக்குன்னு சொன்ன என்ன எல்லாம் நியூக்ளிக் அமிலத்தை எடுத்தோம்னு சொன்னா ரெண்டு இருக்கு. நியூக்ளிக் அமிலத்தை எடுத்தோம்னு சொன்னா டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டு வகை இருக்கு. என்ன? சரி, டிஎன்ஏன்னு சொன்னா டிஆக்சி நியூக்ளிக் ஆசிட். இதண்டு ஆர்என்ஏன்னு சொன்னா ரைபோ நியூக்ளிக் அமிலம். சரியா? சரி, இப்ப நீ இப்படி ரெண்டா பிரி இதுல இயல்பு எழுதுவோம். நியூக்ளிக் அமிலம் போட்டு டிஎன்ஏ ஆர்என்ஏ ஒரு பக்கத்துல ரெண்டா பிரி. சரி, இது என்ன டிஆக்சி நியூக்ளிக் ஆசிட். இது சாரி டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். இது ரைபோ நியூக்ளிக் ஆசிட் தானே? சரி, அப்ப இது ஒரு நியூக்ளிக் அமிலம், இது ஒரு நியூக்ளிக் அமிலம். அப்ப இது ஒரு டிஎன்ஏ ஒரு பல்வகதியம், ஆர்என்ஏ ஒரு பல்வகதியம். தானே? அப்ப டிஎன்ஏக்கு ஒரு பகுதியம் இருக்கணும், ஆர்என்ஏக்கு ஒரு பகுதியம் இருக்கணும். சரியா? சரி, அப்ப எழுது முதலாவது கட்டமைப்பு கூறு. இது டிஎன்ஏ கட்டமைப்பு அலகு. கட்டமைப்பு அலகு போட்டு எழுது. கட்டமைப்பு அலகு டிஆக்சி ரைபோ நியூக்ளியோரைட். இதுல பேர் என்ன? டிஎன்ஏ பேர் என்ன? டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் அமிலம். என்ன? அதுக்கு அமில நியூக்ளிக் அமிலத்துல ஒரு பகுதியம் என்னன்னு சொன்னேன்? நியூக்ளிக் அமிலத்துல ஒரு பகுதியம் என்னன்னு சொன்னேன்? நியூக்ளியோரைட். அதே மாதிரி டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் அமிலத்துல ஒரு பகுதியம் டிஆக்சி ரைபோ நியூக்ளியோரைட். சரியா? கட்டமைப்பு அலகு டிஆக்சி ரைபோ நியூக்ளியோரைட். டிஆக்சி ரைபோ நியூக்ளியோரைட். அப்ப ஆர்என்ஏ சொல்லு பாப்போம். ரைபோ நியூக்ளியோ. டிஆக்சி வராது, ரைபோ நியூக்ளியோரைட் கட்டமைப்பு அலகு இதுல ஆர்என்ஏ. அப்ப இதுல ஒரு பகுதியம் டிஆக்சி ரைபோ நியூக்ளியோரைட். இது வந்து ரைபோ நியூக்ளியோரைட். என்ன? சரி, அடுத்தது வந்து எழுது. இது வந்து எங்க காணப்படும்? பிரதானமா கருல காணப்படும். ஒரு களத்தை எடுத்தோம்னு சொன்னா இதுல பிரதானமா ஒரு கரு காணப்படும். என்ன? அந்த கருல காணப்படுறது என்னன்னு சொன்னா டிஎன்ஏ. டிஎன்ஏ கருல காணப்படுறதான நாங்க அதை சொல்லலாம் கரு அமிலம் என்று சொல்லலாம். சரியா? சரி, அப்ப ரெண்டாவது பாயிண்ட் சொல்லுது கருவில் காணப்படும். கருவில் காணப்படும். டிஎன்ஏ வந்து கருவுல கருவுல காணப்படுறதால நாங்க அதுக்கு கருவில் காணப்படும் சொல்லி பிரேக் எடுக்கல கரு அமிலம் வந்து போடும். கரு அமிலம் வந்து சொன்னா அது வந்து என்ன டிஎன்ஏ. சரியா? கரு அமிலம் வந்து கேட்டா உனக்கு வழங்கணுமா அது டிஎன்ஏ. டிஎன்ஏ தொழில் என்னன்னு சொல்லுவாப்போம். என்ன தொழில்? டிஎன்ஏ வந்து என்ன செய்யற? பாரம்பரிய தகவல்களை என்ன செய்யற? சேமிச்சு வைக்கிற. அப்படின்னு சொன்னா இப்ப நம்மட வாப்பாட இயல்புகள் வந்து நம்மட மகனுக்கு வார. அப்படி என்ன? இப்போ உங்க வாப்பாட இயல்பு வந்து உனக்கு வாரது. அப்ப அது என்னத்தால கடத்தப்படுது? கருவுல இருக்க டிஎன்ஏல அது வந்து சேமிக்கப்பட்டு டிஎன்ஏ கரு இருங்கக்குள்ள என்ன செய்யும்? உனக்கு அது கடத்தப்படும். சரியா? அப்ப எழுது இதுல தொழில் வந்து டிஎன்ஏட பாரம்பரிய தகவல்களை சேமித்தல். தொழில் என்று போட்டு எழுது. தொழில்கள் பாரம்பரிய தகவல்களை சேமித்தல். டிஎன்ஏ ஒரு தொழில் வந்து பாரம்பரிய தகவல்களை சேமிக்கிறது.
அடுத்த தொழில் வந்து அந்த பாரம்பரிய தகவல்களை பரம்பரைக்கு கடத்துறேன். வாப்பாவில இருந்து மகனுக்கு வர அப்ப அங்க இருந்து என்ன செய்யணும், இங்க கடத்தப்படணும் என்ன. அப்ப அது வந்து டிஎன்ஏல சேமிக்கப்பட்டு அந்த டிஎன்ஏ கடத்தப்படக்குள்ள என்ன செய்யும், அந்த பாரம்பரிய தகவல்களும் கடத்தப்படும். அப்ப அடுத்தது பாரம்பரிய தகவல்களை சேமித்தல், அடுத்தது பாரம்பரிய தகவல்களை பரம்பரைக்கு கடத்துதல். இது நான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் தாரேன். நீ புத்தாத்த ஒரு தரம் வாங்கி பாரு, எக்ஸாமுக்கு வர மட்டும்தான் அது. சரி, அடுத்தது ரைபோஸ் உள்ளதுல பிரதான தொழில் வந்து புரத தொகுப்பு. சரியா, சாரி, ஆர்என்ஏட பிரதான தொழில் வந்து புரதத்தை தொகுக்கிற தொழில்கள். அப்ப புரத தொகுப்பு காணப்படும் இடம், அது காணப்படும் இடம் சொன்னா அது வேற நிறைய இடத்துல காணப்படும். கருவுல காணப்படும், கருவுக்கு வெளியே காணப்படும். அப்ப நீ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டே சரி, டிஎன்ஏ வந்து கருவுல காணப்படுற, அது காணப்படுற இடம் தேவையில்லை. இதை இப்ப தொழில்கள் என்று போட்டு எழுத புரத தொகுப்பு. ஆர்என்ஏட பிரதான தொழில் வந்து புரத தொகுப்பு. புரத தொகுப்புன்னு சொன்னா 20 வகையான புரதங்களை தொகுக்கிறதுக்கான தகவல்களை வச்சிருக்கும் ஆர்என்ஏ. அப்ப வந்து அந்த ஆர்என்ஏல காணப்படுற தகவலுக்கு ஏற்பதான் புரதங்கள் தொகுக்கப்படும். அப்ப பிரதான தொழில் வந்து புரத தொகுப்பு. சரியா, சரி. அடுத்தது வந்து அடுத்த இன்னொரு தொழில் இருக்கு. சில வைரஸ்ல என்ன செய்யும்னு சொன்னா வைரஸ்க்குரிய பாரம்பரிய தகவல்களை சேமிச்சு வைக்கும். மனிதர்கள்ல இல்ல, மனிதர்கள் தாவரங்கள்ல எல்லாம் சேமிச்சு வைக்கிறது என்ன, பாரம்பரிய தகவலை சேமிச்சு வைக்கிறது என்ன, பிரதானமா டிஎன்ஏ. ஆர்என்ஏ வந்து சில வைரஸ்ல காணப்பட்டு அதுல இருக்க பாரம்பரிய தகவல்களை சேமிச்சு வைக்கும். அப்ப எழுது சில வைரசுகளில் பாரம்பரிய தகவல்களை சேமித்த. உதாரணத்துக்கு கொரோனா வைரஸ் வந்து தானே. அப்ப கொரோனா வைரஸுக்குரிய பாரம்பரிய தகவல்கள் ஆர்என்ஏ மூலம் தான் கடத்தப்படுது. ஒரு கொரோனா வைரஸ்ல இருந்து இன்னொரு கொரோனா வைரஸ். சரியா, அப்ப சில வைரசுகளில் பாரம்பரிய தகவல்களை சேமித்த. இப்ப பிரதானமா பாரம்பரிய தகவல்களை சேமிக்கிறது வந்து டிஎன்ஏ. இது வந்து சில வைரசுகள்ல தான் ஆர்என்ஏ சேமிக்குமா. சரியா தெரிஞ்சா. சரி, அடுத்தது எழுது நியூக்ளிக் அமிலத்தின் முக்கியத்துவம் அல்லது நியூக்ளிக் அமிலத்துல பயன்கள் என்னென்ன நடக்குமோ. நம்ம கார்போஹைட்ரேட்ல முக்கியத்துவம் படிச்சோம், புரதத்துல முக்கியத்துவம் படிச்சோம், லிபிட்ல முக்கியத்துவம் படிச்சோம் தானே. அதே மாதிரி நியூக்ளிக் அமிலத்துல முக்கியத்துவம் மட்டும் போட்டுட்டு எழுது. நியூக்ளிக் அமிலத்தின் முக்கிய. அப்ப நியூக்ளிக் அமிலம் மட்டும் கேட்டா பொதுவா என்ன எல்லாம் வரும், அதுக்குள்ள டிஎன்ஏ வரும், ஆர்என்ஏ வரும். அப்ப டிஎன்ஏ தொழிலும் வரும் நியூக்ளிக் அமிலத்தில முக்கியத்துவத்துல. அடுத்தது ஆர்என்ஏ தொழிலும் வரும். சரியா, சரி. அப்ப என்ன முக்கியத்துவம், வந்து என்ன, பாரம்பரிய தகவல்களை சேமித்தல். அப்ப நியூக்ளிக் அமிலத்தில முக்கியத்துவம் பொதுவாக கேட்டா நம்ம 2 முக்கியத்துவத்தையும் எழுதலாம். சரியா, டிஎன்ஏலையும் ஆர்என்ஏலையும். சரி, அப்ப எழுத பாரம்பரிய தகவல்களை சேமித்தல். பாரம்பரிய சேமித்தல். இரண்டாவது பாரம்பரிய தகவல்களை இப்படி போட்டு எழுது. ரெண்டாவது இப்படி மார்க் பண்ணி எழுது. ரெண்டாவது பாரம்பரிய தகவல்களை பரம்பரைக்கு கடத்துதல். இரண்டாவது பரம்பரைக்கு கடத்துதல். மூன்றாவது என்ன, இங்க ஒண்ணு பிரதானமா ஆர்என்ஏ தொழில் என்ன, புரத தொகுப்பு. மூன்றாவது புரத தொகுப்பு. அடுத்தது வந்து இப்ப ஒரு களத்தெடுத்தோம்னு சொன்னா களத்துல இருக்க கருட பிரதான தொழில் என்ன, களத்துல கரு இருக்கு, கருட பிரதான தொழில் என்ன, சக்தி வழங்கு. கருட சக்தியை வழங்குறியா. கருட என்ன, களத்துல எல்லா செயற்பாடுகளையும் என்ன செய்யற, கட்டுப்படுத்துற. நம்ம உடம்புல மூளை இருக்க மாதிரி கருல என்ன, களத்துல கரு காணப்படும். கரு காணப்பட்டு என்ன செய்யும், அதுல நடைபெற செயற்பாடுகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும். சரியா, அப்ப இதுல வந்து டிஎன்ஏ என்ன கருல காணப்படுது, கரு அமிலம் சொல்லிக்க. அப்ப டிஎன்ஏ அப்ப அதுல வரும் நியூக்ளிக் அமிலத்தின் முக்கியத்துவம். அடுத்து வரும் களத்தின் எல்லா செயற்பாடுகளையும் கட்டுப்படுத்து. எல்லா செயற்பாடுகளையும் கட்டுப்படுத்து. அடுத்த வந்து 15, 16ஆம் பக்கத்துல அந்த ஒரு செயற்பாடு 4 இருக்கு. அதுல வந்து ஒவ்வொரு மூலகமும் காணப்படுறத பரிசோதிக்கிற செயற்பாடு. அதை வாய்ச்சி பாரு. சரியா, சரி.
அப்ப இவ்வளவுதான் என்ன நியூக்ளிக் அமிலம். அப்ப இதுல நம்ம படிச்ச சேதன சேர்வையில எல்லாம் முடிஞ்சு என்ன இன்னொன்று இருக்கு விட்டமின்கள் என்ன சேதன சேர்வையில. ஓ சார். அப்ப இதை இப்போ நியூக்ளிக் அமிலம் முடிஞ்சு இல்ல நம்ம டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? இல்ல சார். சரி. அப்ப ஏதாவது தொழில்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் கேட்பாங்க. ஆர்என்ஏ தொழில் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்ல வரும். ஆர்என்ஏ தொழில் என்ன டிஎன்ஏ தொழில் என்ன சரியா? சரி. அடுத்து பொதுவா நியூக்ளிக் அமிலத்துல தொழில கேட்டா ரெண்டு தொழிலையும் எழுதலாம். டிஎன்ஏ தொழிலையும் எழுதலாம், ஆர்என்ஏ தொழிலையும் எழுதலாம். சரி. அடுத்து போடு நீர். நீர் சரியா? சரி. நீர் வந்து சேதன சேர்வையா சேதன சேர்வையா? சேதன சேர்வை. சேதன சேர்வை என்ன? அப்ப மனிதன் உடல்ல 70% அதாவது 2/3 நீர் தான் காணப்படுதாம் சரியா? சரி. அப்ப நீர் வந்து சில இயல்புகள் இருக்கு. அது அந்த இயல்புகளாலதான் அந்த நீர் வந்து நம்மளுக்கு முக்கியத்துவமா இருக்கு. அப்ப எழுது நீர் என்று போட்டுட்டு நீரின் தனித்துவமான இயல்புகள் அப்படின்னு போடும். வட்டம் போட்டு நம்ம எழுது நம்ம முக்கியத்துவம் இப்படி எழுது. நீரின் தனித்துவமான இயல்புகள். இயல்பு வட்டம் போடு. வட்டம் போட்டு வட்டத்தை சுத்தி எழுதலாம். இப்ப நீர்ல கேள்வி வாரேன்னா நீரிட தனித்துவமான இயல்பு என்னென்ன தனித்துவமான இயல்பு காரணமா நீர் முக்கியத்துவம் பெறுதுன்னு கேட்டா இதுதான் வந்து தனித்துவமான இயல்புகள் சரியா? முதலாவது வந்து சிறந்த கரைப்பான். அப்படின்னா என்ன? சிறந்த கரைப்பான் என்றா என்ன? எல்லாத்தையும் சிறந்த கரைப்பான் சொன்னா ஒரு கரையம் இருக்கும் கலவையில அந்த கலவையை நல்லா கலக்குறது. ஒரு பதார்த்தத்தை செய்யற நம்ம நீர் எடுத்தோம்னு சொன்னா நீர்ல போட்டு கலக்க இயலும் என்ன? அது வந்து சிறந்த கரைப்பான தொழிற்படும். அப்ப நிறைய கலவைகள் கரையங்கள் அதுல கரைஞ்சி காணப்படுமா சரியா? அப்ப முதலாவது நீர்ல தனித்துவமான முதலாவது வந்து இது வந்து ஒரு சிறந்த கரைப்பான். இப்ப சிறந்த கரைப்பான் இருக்கிறதால அது எப்படி முக்கியத்துவம் பெறுதுன்னு பார்ப்போம் சரியா? நம்ம உடம்புல இருக்கிற களத்துக்குள்ள வந்து என்ன பிரதானமா இருக்கிறது வந்து நீர். அப்ப நீர்ல தான் அங்க இருக்க பதார்த்தங்கள் என்ன செய்யலாம் கரைஞ்சி காணப்படலாம் சரியா? சரி. அடுத்தது வந்து களப்புறப்பாயங்கள். அதாவது நம்மளுக்கு களத்துக்கு வெளியே இருக்கிறதும் பிரதானமானது நீர். அப்ப நீர் வந்து ஒரு சிறந்த கரைப்பானா இருக்கிறதாலதான் நம்ம உடல்ல காணப்பட்டு என்ன செய்யுது சிறந்த கரைப்பான தொழிற்பட்டு நம்ம உடல் நிலைவைக்கு முக்கியத்துவம் அடையுதான் சரியா? சரி. அடுத்தது வந்து சிலது என்ன யூரியாவை எடுத்தோம்னு சொன்னா கழிவு பொருட்கள்ல யூரியா அமோனியா வந்து படிப்போம் சரியா? யூரியா அமோனியா உண்டு. அது வந்து நச்சு பதார்த்தம் கூடிய கழிவுகள் சரியா? நச்சுத்தன்மை கூடியது. அது வந்து நீர்ல கரையிறதால அதுல நச்சுத்தன்மைன்னு செய்யுமா குறைஞ்சி அதுக்கு பிறகு வெளியேற்றலாம் சரியா? அப்ப இது வந்து சிறந்த கரைப்பானா இருக்கிறதால 3 நிலை வகைக்கு அந்த புத்தகத்தை வாங்கி பாரு. இது வந்து இயல்புகள் மட்டும்தான் கேட்பாங்க சரியா? அப்ப நீர்ல தனித்துவமான இயல்புகள் முதலாவது சிறந்த கரைப்பான். அப்ப சிறந்த கரைப்பான் என்று எழுது. சிறந்த கரைப்பான். ரெண்டாவது வந்து சுவாச ஊடகம். சுவாச ஊடகம் சொல்றது என்ன? ஏன் சுவாச ஊடகம் சொல்றோம்? உச்சிசன கடத்து. இப்போ சுவாச ஊடகம் சொன்னா நீர்ல காணப்படுற மீன்கள் வேற இறால் அப்படி எனக்கு என்ன செய்யுது அதுல காணப்படுற ஒக்சிஜன் கரைஞ்சி காணப்படுறதாலதான் மீன்கள் எல்லாம் சுவாசிக்குது என்ன? அப்ப அது வந்து சுவாச ஊடகமாயிருக்கு. அப்ப சிறந்த கரைப்பானாயிருக்கு ரெண்டாவது சிறந்த ஒரு சுவாச ஊடகமா இருக்கு. சரி. ரெண்டாவது அடுத்து வந்து உடல் வெப்பநிலை சீராக்கம். உடல் வெப்பநிலை சீராக்கம். உடல் வெப்பநிலை சீராக்கத்தில் என்னென்று உதவுது? என்னென்று உதவுது? நம்ம உடல் வெப்பநிலையே நின்று நீர் நம்ம உடம்புல இருக்கிறதால என்னென்று அது உதவுது வெப்பநிலையை சீராக்குறது. உதாரணத்துக்கு எடுப்போம். நம்ம உடல் வெப்பநிலை வெயில் காலத்துல என்ன செய்யும் கூடும் என்ன? கூடும் தானே? அப்ப கூடும்னு சொன்னா அதை என்ன செய்யணும் குறைக்கணும். நம்ம உடல் வெப்பநிலையை குறைக்கணும். அப்ப என்ன செய்யும் நம்மளுக்கு வெயில் காலத்துல என்ன செய்யும் வேர்க்கும் என்ன? வேர்வை வரும். வேர்வை வந்தா என்ன செய்யணும் அந்த வேர்வை ஆவியா போறதுக்கு என்ன செய்யணும் ஒரு வெப்பநிலை வேணும் என்ன? நம்ம தண்ணி ஆவியா போறதுக்கு நம்ம வெப்பமேத்திரம் தானே? அதே மாதிரி நம்ம உடம்புல வேர்க்கிற வேர்வை வந்து ஆவியா போறதுக்கு ஒரு வெப்பநிலை தேவை.
அந்த வெப்பநிலை எங்க இருந்து எடுக்கும்? நம்மள இருக்க உடம்புல இருக்க வேர்வை வெளியேறதுக்கு ஒரு வெப்பநிலை தேவை. அந்த வெப்பநிலையாவது எங்க இருந்து எடுக்கும்? நம்மளோட உடம்புல இருந்து இருக்கும் என்ன? வேர்க்கும்னு சொன்னா அந்த வேர்வை வெளியேறதுக்கு என்ன செய்யணும்? வெப்பநிலையே எடுக்கணும். அப்ப வெப்பநிலை நம்ம உடம்புல இருந்து உறிஞ்சப்படும். அப்ப உடல் வெப்பநிலை கூட இருக்க டைம்ல வேர்க்கும்னு சொன்னா வேர்வை ஆவியா போறதுக்கு நம்ம உடல் வெப்பநிலையை எடுக்கும். அப்ப உடல் வெப்பநிலை என்ன செய்யும்? குறையும். சரியா? அப்ப விளங்கிட்டா எப்படி எப்படி உடல் வெப்பநிலை பங்களிப்புல நீர் முக்கியத்துவம் அடையுது? சரியா? சரி, அப்ப மூன்றாவது உடல் வெப்பநிலை சீராக்கம். அடுத்தது வந்து கடத்தல் ஊடகம். கடத்தல்னு சொன்னா நம்ம உடம்புல சில பதார்த்தங்களை கடத்துறதுக்கு கடத்தல் ஊடகமா தொழிற்படுது. நம்மளோட பிரதானமா உடல்ல காணப்படுற கடத்தல் ஊடகம் என்ன? பதார்த்தங்களை கடத்துறது நம்ம உடம்புல என்னடா? நம்ம உடம்புக்கு களத்துக்கு தேவையான போஷணைகள், ஓமோன் அதையெல்லாம் கடத்துறது எது? எதன் மூலம் கடத்தப்படுது? என்னது? என்னது? குருதி. குருதி. என்ன குருதி? குருதிதான் வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாடு, நம்ம சாப்பிடுற மருந்து அதையெல்லாம் என்ன செய்யுது? அகத்துறிஞ்சி நம்மளுக்கு தேவையான இடத்துக்கு கொண்டு போகும். அப்ப குருதியில காணப்படுறது பிரதானமா என்ன? குருதியில காணப்படுற பிரதானம் நீர். என்ன? அப்ப வந்து அதைத்தான் சொல்லிக்கு கடத்தல் ஊடகம். அப்ப கடத்தல் ஊடகம் நீர் காணப்படுறதாலாம் அது என்ன செய்யுது? என்னத்தை கடத்துது? நம்ம போஷணை பொருட்கள், ஓமோன், குருதியில காணப்படுற எல்லாத்தையும் கடத்துறதுக்கு வந்து நீர் வந்து ஒரு முக்கியத்துவமான ஒன்று. சரியா? சரி. அடுத்தது வந்து நம்ம ஒரு மரத்தை எடுத்தோம்னு சொன்னா மரத்துல போஷணை பொருட்கள் அகத்துறிஞ்சப்படுறது என்னத்தால? நீரெல்லாம் அகத்துறிஞ்சப்படுறது வேறால. அப்ப வேர்ல இருந்து உச்சில இருக்க பழங்களுக்கு, இலைகளுக்கு என்ன செய்யணும்? இதுல அகத்துறிஞ்சப்பட்ட போஷணைகள் என்ன செய்யணும்? மேல போகணும். என்ன? அப்ப அதுக்கு உதவுறது வந்து நீர்ல 2 பண்புகள் இருக்கு. என்னலாம்? ரெண்டு விஷயம் இருக்கு நீர்ல. நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில ஒரு ஒரு பண்பு இருக்கு. நீர் மூலக்கூறுகளுக்கும் அந்த கடத்தப்படுற குழாய்களுக்கும். நீர் என்னத்தால கடத்தப்படுற? தாவரத்துல நீர் என்னத்தால கடத்தப்படுற? என்ன இலையம்? காலிலேயம். காலிலேயம். என்ன? அப்ப காலிலேயத்தை ஒரு குழாய் மாதிரி கற்பனை செய்யும். சரியா? சரி, அப்ப நீர் மூலக்கூறுகள் இப்படி ரவுண்டா இருக்கு. 2 மூலக்கூறுகள். சரியா? இப்படி இருக்கு நீர் மூலக்கூறுகள். அப்ப என்ன செய்யுமா? இந்த 2 மூலக்கூறுகளுக்கு இடையில ஒரு விசை இருக்குமா? இது ஒரு விசை. அடுத்தது வந்து இந்த மூலக்கூறுக்கும் இந்த சுவருக்கும் இடையில ஒரு விசை இருக்காம். 2 விசை காரணமா தான் இங்க நீர் நீர் என்ன செய்து மேல் நோக்கி கடத்தப்படுதாம். சரியா? இப்ப 2 நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில காணப்படுற விசையை சொல்றது என்ன விசை? பிணைவு விசைன்னு சொல்ற. சரியா? 2 நீர் மூலக்கூறுகளுக்குள்ள காணப்படுற விசை பிணைவு விசை. சரியா? விசை. அடுத்தது வந்து இந்த நீர் மூலக்கூறுக்கும் இந்த கால்ற சுவருக்கும் இடையில காணப்படுறத நாங்க சொல்றது ஒட்டற்பண்பு விசை. சரியா? ஒட்டற்பண்பு விசை. விளங்கிட்டா என்ன? 2 விசை. இந்த 2 விசையும் நீர்ல இருக்கிறதாலதான் கீழே நம்மள வேறால் அகத்துறிஞ்சப்படுற நீர் போஷணை பொருட்கள்லாம் உச்சியில இருக்க மரத்துக்கு, அதாவது பழங்கள், இலைக்கு கொண்டு செல்லப்படுது. இந்த 2 விஷயம் இல்லாட்டி என்ன செய்யாது? கொண்டு போய்த்திக்காது. என்ன? அப்ப நீர் தனித்துவமான இயல்புல வரும். முதலாவது என்ன? கடத்தல் ஊடகங்கள்ல ஒத்துல மனிதன்ல குருதி, இதுல வந்து நீர்ல காணப்படுற பிணைவு விசை ஒட்டற்பண்பு விசை. சரியா? விளங்கிட்டா? விளங்கிட்டா? அப்ப 2 விசைக்கு 2 நீர் மூலக்கூறுக்கு இடையில காணப்படுற விசை என்ன விசை? பிணைவு விசை. அப்ப அடுத்து வந்து சுவருக்கும் இதுக்கும் இடையில காணப்படுறது இந்தாக்கி 2 சுவருக்கு இடையில காணப்படுறது வந்து சுவருக்கும் நீர் மூலக்கூறுக்கும், அதாவது சுவர் வந்து நம்ம பிவிசி குழாய் எடுத்தோம்னு சொன்னா நீர் போகுதுன்னு சொன்னா அந்த பிவிசி குழாய்க்கும் நீருக்கும் இடையிலான ஒரு விசை இருக்கும். அடுத்து வந்து நீர் மூலக்கூறுக்கும் இடையிலான ஒரு விசை இருக்கும். அப்ப இந்த 2 விசையும் முக்கியத்துவம். சரியா? அப்ப கடத்தல் ஊடகம் போட்டுட்டு ஒன்று குருதி, அடுத்து வந்து கீழெழுது தாவரத்துல என்னன்னு சொன்னா நீரின் என்ன இயல்பெல்லாம் முக்கியத்துவம் வருது கடத்தல் ஊடகத்துல. நீர் என்ன இயல்பு? ஒட்டற்பண்பு விசையும் பிணைவு விசையும். சரியா? எக்ஸாம்ல கேட்பாங்க எப்படின்னு சொன்னா தாவரத்தில்
கடத்தலை மேற்கொள்வதற்கு, அதாவது பதார்த்த கடத்தலின் போது உதவும் நீரின் 2 விசைகளை குறிப்பிடுக என்று கேட்டா என்ன? வினை விசை ஒட்டற்பண்பு விசை. ஒட்டற்பண்பு விசை. இது கட்டாயம் கேட்பாங்க. சரியா? சரி, அப்ப 2 விஷயம் ஞாபகப்படுத்தி வச்சுக்க. குருதி என்று எடுத்து போட்டு அடுத்ததுல ஒட்டற்பண்பு விசை பிணை விசை என்று சும்மா எழுதி வை, உனக்கு விளங்கும். அப்ப அடுத்து இன்னொரு தனித்துவமான ஏற்பிரிக்கு அங்கிகளுக்கான வாழிடத்தை வழங்குறேன். ஏன்னா அங்கிகளின் வாழிடம். அப்ப மீன் நீர்ல வாழ்ற அங்கிகளுக்கான வாழிடத்தை வழங்குதான். சரி, அடுத்தது நீர் முடிஞ்சு அடுத்தது கணிப்புகள். சரியா? கணிப்புல 1 7 கணிப்பு இருக்கு. ஏன்னா கணிப்புன்னு சொல்றது மனித உடல்ல காணப்படுற உப்புக்கள். சரியா? உப்புட வகை. இந்த உப்புகள் நம்மளுக்கு தேவைப்படுற அளவு குறைவாக இருந்தாலும் அந்த குறைஞ்ச அளவு நம்ம இல்லாட்டியும் நம்மளுக்கு உடம்பு என்ன செய்யும்? இயங்காது, ஒழுங்கா இயங்காது. ஏன்னா அப்ப கணிப்புகள் நம்மளுக்கு தேவைப்படுற அளவு குறைவா மில்லிகிராம்ல இருந்தாலும் அந்த மில்லிகிராமை விட குறைஞ்சா நம்மளோட உடம்பு ஒழுங்கா தொழிற்பட. அப்ப கணிப்புகளும் நம்மளோட உடல் செயல்முறைக்கு என்ன முக்கியத்துவம் வாய்ந்தது. சரியா? அதுல வாரது பொட்டாசியம், அந்த புத்தாத பாரு 18ஆம் பக்கம். சரியா? அப்ப நான் அது நோட்ஸ் தரையில நீ வாய்ச்சி பாரு. நான் முக்கியமா சொல்றேன் என்ன நான் வருமண்டு. இரும்பு அண்டர்லைன் பண்ணி வை, இல்லாட்டி மார்க் பண்ணி வை. இரும்பு, கல்சியம், இந்த 2 தான் பொதுவா வாரது. சரியா? அப்ப இரும்பு அப்ப எப்படி வரும்னு கேட்டா இந்த இங்கால தானே குறைபாட்டு அறிகுறிகள். இப்ப தொழிற்பாடுகள் இருக்கி. முதலாவது மூலகம், 2வது தொழிற்பாடுன்னு சொன்னா அந்த மூலகம் என்ன தொழிற்பாட்டுக்கு நம்மளோட உடம்புக்கு தேவை. சரியா? அடுத்தது அந்த மூலகம் கிடைக்காட்டி என்னென்ன அறிகுறியோ நம்மளோட உடம்பு காட்டும். சரியா? குறைபாட்டு அறிகுறிய. சரியா? சரி, அப்ப உதாரணத்துக்கு கல்சியத்தை எடுத்து பாரு. கல்சியம் என்னத்துக்கு தேவை? வெண்பு பல் வளர்ச்சிக்கு என்ன முக்கியத்துவமாக தேவை. அடுத்து விட்டமின் பி அகத்துறிஞ்சலுக்கு தேவை கல்சியம். சரி, நான் சொல்றத மட்டும் சும்மா மார்க் பண்ணி வைக்கிறியா? அண்டர்லைன் புக்ல ஹைலைட் பண்ணி வை, எக்ஸாமுக்கு அதிகமா கேட்கறது. சரியா? கல்சியம் மார்க் பண்ணி ரவுண்ட் போடு, கல்சியம் போட்டு வெண்பின் வளர்ச்சியை மார்க் பண்ணி அடுத்து விட்டமின் பி அகத்துறிஞ்சலையும் மார்க் பண்ணி. சரியா? சரி சரி, அடுத்தது அந்த ஒஸ்டியோப்ரோசிஸ் வரும். அப்ப கல்சியம் குறைபாட்டால் மனிதர்ல ஏற்படக்கூடிய அறிகுறி ஒஸ்டியோப்ரோசிஸ், அதையும் மார்க் பண்ணி வை. சரியா? கல்சியம். சரி, அடுத்தது இரும்ப ரவுண்ட் பண்ணி வை. இரும்பு ஹீமோகுளோபின் தொகுப்பு, இது முக்கியத்துவம் வாய்ந்தது. ஹீமோகுளோபின் தொகுப்புக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இரும்பு. சரியா? அடுத்து அதுல இரும்புட அறிகுறி, குறைபாட்டு அறிகுறி குருதிச்சோகை. அடுத்து சோர்வு, தூக்கம், அதையும் மார்க் பண்ணி வை. எல்லாம் இது 2 தான் முக்கியமா வாரது. மற்றதெல்லாம் வாய்ச்சி பாரு. சரியா? நான் நோட்ஸ் தரையில அதுல இருக்க நோட்ஸ் தானே. சரியா? சரி, அப்ப கணிப்புகள். சரி, அடுத்தது இது மனித உடல்ல காணப்படுற கணிப்பு. சரியா? சரி, அடுத்தது இன்னைக்கு தாவரத்துல காணப்படுறது 20ஆம் பக்கம். சரியா? தாவரத்துல காணப்படுற இதுல தொழிற்பாடுகள் பெருசா கேட்க மாட்டாங்க, குறைபாட்டு அறிகுறிகள் கேட்பாங்க. சரியா? சரி, நான் அதுக்கு எப்படி பாடமாக்குறேன் 1-2 இது சொல்றேன், அதை மார்க் பண்ணி வை. லேசா அப்படி பாடமாக்குறேன். சரியா? குறைபாட்டு அறிகுறி. அடுத்து மோலா போடு விட்டமின் இல்ல விட்டமின்ல நைதரசன் தான் என்னன்னு போடு. நைதரசன் உங்களை கணிப்பு தாவரத்துல காணப்படுறது நைதரசன். நைதரசன் எண். சரியா? எண். என்னென்று போட்டு இதுல வெண் பச்சை நோய், வெண் என்று போட்டு இந்த வேணாவை போட்டு இங்க எண் போடு. என்னென்ன தேவையில்லை எண். சரியா? வெண் பச்சை நோய். அப்ப வெண்பச்சை நோய்னா விட்டமின் எண். சரியா? முதலாவது தேவைப்படுறது. அப்ப இது ரெண்டையும் மார்க் பண்ணி வை. நைதரசன், இந்த வெண்பச்சையில எண்.
சரி சரியா? இது வந்து இது வெண்பஜ்ஜை நோய் ரெண்டு இடத்துல. வெண்பஜ்ஜை நோய்ன்னு சொன்னா வெண்பஜ்ஜை நோய் 21ஆம் பக்கத்தை பாரு. அந்த இருக்கா இலைகள், இலையில அந்த வெள்ளை அடிச்ச மாதிரி 21ஆம் பக்கத்தை பாரு. இலை வந்து வெள்ளை மாதிரி அடிச்சிய கலர் இல்லாம போறதுன்னு சொல்றது நாங்க வெண்பஜ்ஜை நோய். சரியா? அந்த வெண்பஜ்ஜை நோய் ரெண்டு இடத்துல நடைபெறலாம், ரெண்டு இடத்துல ஏற்படலாம். ஒன்று வந்து முதிர்ந்த இலைகள்லையும் ஏற்படலாம், இளமையான இலைகள்லையும் ஏற்படலாம். சரியா? அப்ப வெண்பஜ்ஜை நோய் ரெண்டு இடத்துல ஏற்படலாம். ஒன்று முதிர்ந்த இலைகள், அடுத்தது இளமையான இலைகள், இளம் இலைகள்ல ஏற்படலாம். சரியா? அப்ப இங்க நைட்ரஜன் குறைபாட்டால ஏற்படுறது முதலாவது வெண்பஜ்ஜை நோய் எங்க ஏற்படும் சொன்னா முதிர்ந்த இலைகள்ல ஏற்படும். சரியா? முதிர்ந்த இலை, முதிர்ந்த இலை, முதிர்ந்த இலையில வெண்பஜ்ஜை நோய் ஏற்பட்டா அது என்ன நைட்ரஜன் குறைபாடு அப்படின்னு வழங்கணும். சரியா? இதில் ரெண்டாவது மக்னீசியம். மக்னீசியம், மக்னீசியத்துல குறியீடு என்ன? mg. mg. சரியா? சரி, mg. அப்ப எம்ம மார்க் பண்ணி எழுது முதிர்ந்த, இது எழுது எம்ம மார்க் பண்ணி முதிர்ந்த, எம் முதிர்ந்த. சரியா? முதிர்ந்த இலை. இப்ப எம்ஜி சொன்னா அப்ப எம்ஜி குறைபாட்டாலையும் வெண்பஜ்ஜை நோய் தான் ஏற்படும். அப்ப இது வந்து முதிர்ந்த இலைகள்ல எம்ம இதுங்கி இது. அடுத்து வந்து வெண்பஜ்ஜை நோய். சரியா? முதிர்ந்த இலையில வெண்பஜ்ஜை நோய் ஏற்படும். சரியா? அடுத்தது இரும்பு. இரும்பு. சரியா? இரும்பு. இரும்புலையும் இந்த மூன்றும் வெண்பஜ்ஜை நோய் ஏற்படும். சரி, அந்த நைட்ரஜன், மக்னீசியம், இரும்பு இந்த மூன்றும் தாவரத்துல வந்து தாவர உடல்ல குறையும்னு சொன்னா அங்க வெண்பஜ்ஜை நோய் ஏற்படும். அந்த வெண்பஜ்ஜை நோய் ஏற்படுற வித்தியாசம் என்னன்னு சொன்னா சிலதுல வந்து முதிர்ந்த இலைகள்ல ஏற்படும், சில இதுல வந்து இளம் இலைகள்ல ஏற்படும். சரியா? சரி, அப்ப இரும்பு போட்டு ஈனாவை மார்க் பண்ணி இளம் இலைகள்ல வெண்பஜ்ஜை நோய். இளமிலை, இளமிலை வெண்பஜ்ஜை நோய். இந்த ஈனாவை மார்க் பண்ணி இந்த ஈனாவை மார்க் பண்ணி. அப்ப அப்ப எப்படி கேள்வி கேட்டா தாவர உடலில் என்னென்ன கனிவுப்புகள் குறைபாட்டால் வெண்பஜ்ஜை நோய் ஏற்படுகிறது? எதெல்லாம்? இரும்பு, மெக்னீசியம், நைட்ரஜன், மக்னீசியம், இரும்பு. சரியா? அடுத்து வந்து இப்ப இது ரெண்டும் முதிர்ந்த இலைகள்ல நைட்ரஜன் மக்னீசியம் எம்ம பாடமாக்கி முதிர்ந்த இலைகள்ல, நைட்ரஜன் முதிர்ந்த இலையில, இரும்பு மட்டும் இளம் இலைகள்ல ஈனாவ பாடமாக்கி இளம் இலைகள்ல வெண்பஜ்ஜை நோய் ஏற்படுமா? சரியா? சரி, அடுத்து வந்து கல்சியம். கல்சியம், கல்சியம் குறைபாட்டில் என்ன ஏற்படும் சொன்னா கருகுதல். இந்த என்ன இலை வந்து இலையிற நுனி கருகி காணப்படுற, கருகுதுன்னா நெருப்பு பத்தின மாதிரி. சரியா? கருகுதல். அப்ப இந்த கல்சியத்துல இந்த காணவா இதுங்கி கருகுதல். இங்க இதெல்லாம் கொஞ்சம் ஒரு தரம் பாத்தியண்டா விளங்கிடும். சரியா? இதெல்லாம் லேசா பாடமாக்குறது. இந்த கல்சியம் கருகுதல், அப்ப இலைகள் கருகுதல் சொன்னா அங்க குறைபாடு என்ன? கல்சியம். சரியா? இதெல்லாம் எழுதியெல்லாம். சரி, அடுத்து விட்டமின்கள். விட்டமின்கள் போடு, விட்டமின் போட்டு எழுது. விட்டமின்களை ரெண்டு வகையா பிரிக்கலாம். எப்படி? விட்டமின்கள், விட்டமின்கள் போடு.
விட்டமின்களை ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்று வந்து நீரில் கரையக்கூடியது, அடுத்தது கொழுப்பில் கரையக்கூடியது. சரியா? சில சில விட்டமின் நீர்ல கரையும், சில விட்டமின் கொழுப்புல கரையுமாம். சரியா? சரி, இந்த மீட்டிங் முடிஞ்ச அடுத்த இதுல ஜாயின் ஆகு. நீரில் கரைவன, அடுத்தது கொழுப்பில் கரைவன. எழுதியா? அப்ப விட்டமின்கள்ல வந்து ரெண்டு வகை இருக்கு. ஒன்று நீரில் கரைவன, கொழுப்பில் கரைவன. பிரதம நம்ம படிக்கிறது வந்து 6 விட்டமின்கள். சரியா? ஏ, பி, சி, டி, இ, கே. இந்த 4 தான் நாங்க படிக்க போறது. சரியா? ஏ, பி, சி, டி, இ, கே விட்டமின். சரியா? அப்ப விட்டமின்கள் ஏ, பி, சி, டி, இ, கே. சரியா? இதுல வந்து நீர்ல கரைகிறது வந்து ரெண்டு, பியும் சியும். பியும் சியும் வந்து நீர்ல கரையுமா, மற்றது ஏ, டி, இ, கே இந்த நாலும் வந்து கொழுப்புல கரையும். அப்ப நீரில் கரையக்கூடிய விட்டமின் என்ன கேட்பாங்க, அடுத்து கேட்பாங்க கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின். சரியா? சரி சரி சரி. முதலாவது வந்து விட்டமின் ஏ. சரியா? விட்டமின் ஏ வந்து பயன்கள், இப்படி பயன்கள் ரெண்டாவது பயன்கள் எழுதுறேன். பார்வை, பார்வை அது இல்லாட்டி என்ன ஏற்படும் சொன்னா, இந்த விட்டமின் ஏ நம்மளுக்கு கிடைக்காட்டி மாலைக்கண் ஏற்படும். சரியா? மாலைக்கண் சொன்னா 6 மணிக்கு முதல் கண் விளங்காய். அப்ப விட்டமின் ஏ வந்து பார்வைக்கு உதவுதாம். அது இல்லாட்டி நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து ஏற்படுற குறைபாட்டு அறிகுறி மாலைக்கண். சரியா? அப்ப அதுல நிறைய இருக்கு. முக்கியமா இதை தான் கேட்பாங்க, அதையும் வாசி. சரியா? நான் முக்கியமா எக்ஸாமுக்கு கேட்கறத மட்டும் தரேன். விட்டமின் ஏ, அப்ப விட்டமின் ஏ போட்டுட்டு இதை எழுது, பார்வை, மாலைக்கண். ரெண்டாவது வந்து விட்டமின் பி. விட்டமின் பி பிரதான தொழில் வந்து முதலாவது ஆர்பிசி உற்பத்தி. ஆர்பிசி உற்பத்தி. சரியா? ஆர்பிசி உற்பத்தின்னு சொன்னா விட்டமின் பி மார்க் பண்ணு, இந்த விட்டமின் பி மார்க் பண்ணி இந்த பிஏ மார்க் பண்ணு. அப்ப ஆர்பிசின்னு சொன்னா பி, அப்ப வழங்கணும் விட்டமின் பி முக்கியத்துவம். சரியா? இது மார்க் பண்ணியா, ரவுண்ட் போட்டியாது. இந்த பின்னு சொன்னா ஆர்பிசி உற்பத்தி. ஆர்பிசி உற்பத்தினா பி ஞாபகம் வச்சு விட்டமின் பி. இப்ப இது குறைபாட்டா வாரது பெரி பெரி. சரியா? பெரி பெரி என்று ஒரு நோய், பெரி பெரி. அப்ப இதுலயும் வந்து இந்த பிஎம் மார்க் பண்ணு. அப்ப வழங்கும் விட்டமின் பி என்று சொன்னா பெரி பெரின்னு சொன்னா இதுல பி இருக்கு, ஆர்பிசி, விட்டமின் பி. சரியா? சரி. இது வந்து தோல் மற்ற வந்து பல் ஆரோக்கியத்துக்கு, தோல்லையும் தோல் பல் ஆரோக்கியம். தோல் பல் ஆரோக்கியம். ஆரோக்கியம். இதுல வார நோய் வந்து முதலாவது முரசு கரைதல். முரசு கரைதல். அடுத்தது ஸ்கேவி. ஸ்கேவி நோய். ஸ்கேவி நோய். அப்ப இதுக்கு உனக்கு இந்த சிஏ வந்து வாய் மாதிரி ஞாபகம் வச்சுக்க. எப்படின்னு சொன்னா சி போட்டு பல்கிருவி. சரியா? பல் மாதிரி கீரிவை. இதுல வந்து மூக்குலாம் வச்சு இது கீரிவை, வாய் மாதிரி கீரிவை. அப்ப சி என்று பார்த்தா உனக்கு விளங்கணும் பல் சம்பந்தமான நோய்கள், அதாவது பல் சம்பந்தமா வாய் சம்பந்தமான நோய் வரும்னு சொன்னா அது வந்து விட்டமின் சி. சரியா? சரி. அடுத்து விட்டமின் டி. அது தொழில் தேவையில்லை. அதுல வந்து குறைபாட்டு அறிகுறிக்கு எழுது. சிறுவர்ல விட்டமின் டி குறைஞ்சா வாரது வந்து சிறுவர்களுக்கு எண்குறிக்கி நோய். சரியா? இப்ப சிறுவர் விட்டமின் டி குறைபாட்டா சிறுவர்ல வாரது எண்குறிக்கி நோய். எண்குறிக்கி.
பெரியவர்கள்ல வாரது முதியவர்கள்ல வாரது ஆஸ்ட்ரியோ மலேசியா. ஆஸ்ட்ரியோ மலேசியா. மலேசியா. அது விட்டமின் இ. விட்டமின் இ என்னதுக்கு முக்கியம்? இளையங்கள வளர்ச்சிக்கு முக்கியம். இளையங்களின் வளர்ச்சி. இளையங்களின் வளர்ச்சி. அப்ப விட்டமின் ஈய பாடமாக்கி இங்க இளையங்கள். இந்த ஈய பாடமாக்கி இங்க இளையங்கள். இந்த ஈனாவையும் இந்த விட்டமின் ஈயையும் பாடம். விட்டமின் ஈன்னு சொன்னா இளையங்கள வளர்ச்சி என்று. இளையங்கள வளர்ச்சிக்கு தேவையான விட்டமின் எதன்னு கேட்டா ஈய பாடமாக்கி விட்டமின் இ. அப்ப இங்க வர்றது அறிகுறி என்னன்னு சொன்னா களப்பிரிவு தாமதமாகும். இளைய வளர்ச்சி நடக்காட்டி களப்பிரிவு தாமதமாகும். களப்பிரிவு தாமதமாகும். அது முக்கியமான ஒண்ணு விட்டமின் கே. அடிக்கடி எக்ஸாமுக்கு வர விட்டமின் ஏயும் வர அடிக்கடி விட்டமின் டி விட்டமின் கே. சரியா? இந்த 3 தான் அடிக்கடி எக்ஸாமுக்கு வர. அப்ப விட்டமின் கே குருதி உறைதல். குருதி உறைதல். இப்ப விட்டமின் கே பாடமாக்கி கே இங்கால கூணாவ இருங்கிரு. குருதி கே. சரியா? இந்த கே விட்டமின் கே என்றா குருதி. கூணாவ இருங்கினா கே. அப்ப கூணா பாடமாக்கி சரி. அப்ப குருதி உறைதலுக்கு அவசியம். அப்ப குருதி உறைதல் விட்டமின் கே குறைபாட்டில் என்ன நடக்கும்? குருதி உறைதல் தாமதம் அடையும். இப்ப நம்மளுக்கு குருதி ஒரு இடத்துல வெட்டுப்படு சொன்னா குருதி ஓடிக்கிட்டு இருக்கு. அது உறையிறதுக்கு தேவையான பதார்த்தங்களை உருவாக்குறது விட்டமின் கே. அப்ப நம்மளுக்கு விட்டமின் கே குறைபாடுன்னு சொன்னா ஒரு இடத்துல வெட்டுப்படும்னு சொன்னா குருதி உறைதல் என்ன செய்யும்? நேரம் செல்லும். குருதி உறையிறதுக்கு குருதி நிக்கிறதுக்கு நேரம் செல்லும். அப்ப குருதி உறைதல் தாமதம் அடையுது. குருதி உறைதல் தாமதம் அடையும். சரியா? சரி சரி சரி. இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் யூனிட். இதுல நம்ம டவுட் இருக்கா? எக்ஸாம்பிள் என்ன பேப்பர் செஞ்சு பார்த்தியா? கேள்வி செஞ்சு பார்த்தியா?